வணக்கம். 2024ல் நிறைய பிரேக்கிங் நியூஸ் வரும்னு பேசியிருந்தோம். இன்றைக்கி ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. பட் இவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஃபர்ஸ்ட் டேலேயே 2024ல் வரும்னு எதிர்பார்க்கல. பட் இன்றைக்கி வந்திருக்கு. ஜப்பானில் 7.6 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்திருக்கு. இன்னும் அதோட கேஷுவாலிட்டி என்னென்ன நடந்தது, எவ்வளோ பாதிப்பு வந்ததுன்றதை பற்றி இன்னும் சரியான நியூஸ் வரல. பட் பிரேக்கிங் நியூஸ் 7.6 மேக்னிடியூட் எர்த்குவேக் பதிவாயிருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2022ல் ஜப்பானில் ஒரு 7 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்தது. அதில் பெரிய பாதிப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு 3 பேர் இறந்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2011ல் ஒரு 9 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்தது. அதுதான் அந்த சுனாமியாக மாறி கிட்டத்தட்ட ஒரு 18,500 பீப்புள் ஸ்டில் மிஸ்ஸிங். 18,500 பேர் என்ன ஆனாங்கன்றது தெரியல 2011ல் இந்த எர்த்குவேக் வரும்போது. இதுக்கு முன்னாடி மேஜராக 1923ல் ஒரு டிசாஸ்டர் நடந்தது ஜப்பானில். பெரிய எர்த்குவேக், அது நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஜப்பான் மீண்டு வந்தது தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் ஜப்பானில் இருக்கிற எர்த்குவேக்கோட ஹிஸ்ட்ரி. பட் இப்போது 2024ல் இந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு. சுனாமி அலர்ட்டு கொடுத்துருக்காங்க. சுனாமிலாம் வந்துன்னா நிறைய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே என்ன பாதிப்பு வந்ததுன்றது எக்ஸாக்டாக தெரியல. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த இயர் நிறைய பிரேக்கிங் நியூஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டேவே ஜப்பான்லேருந்து இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நான் பேசிக்கலாக நியூஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். நம்ம அட்வான்ஸ் வியூ என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் போவேன். நிறைய நாள் அட்வான்ஸ் வியூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கும் நியூஸும் ஒரே மாதிரி வரும். பட் இந்த இயர் பிரேக்கிங் நியூஸை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அது என்னென்ன பிரேக்கிங் நியூஸ் வருதோ அது நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் கொடுக்குறேன். அதில் என்ன பாதிப்பு வருது, அதனால் என்ன பங்குச்சந்தைக்கு, அதெல்லாம் நம்ம மூவிங் ஃபர்தர் பார்க்கலாம். ஸோ இது ஆரம்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் நிறைய பிரேக்கிங் நியூஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் மக்கள் எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்றதை விட பார்க்குறத விட்டுட்டு அதுலேருந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, இல்லை அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர போகிறோம். பயந்து இருக்கிறத விட தைரியமாக இருக்கிறது எவ்வளோ பெட்டரு. அதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறத விட ப்ராப்ளம் வந்தால் என்னை சமாளிக்கிறதுக்கு தேவையான மனநிலை வேணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறது எப்பயுமே நல்லது. தைரியமாக இருங்க. திரும்ப இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.